சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. வாடகை தாய் முறைக்கான விதிகளில் மத்திய அரசு செய்திருக்கும் திருத்தம் குழந்தை பேரின்மையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நற்செய்தியாக அமைந்திருக்கிறது. இதன் பின்னணி குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் நேயர்களே. குழலினிது யாழினிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு மக்கள் செல்வத்தோட அருமை புரியாதவங்க இங்க யார் இருக்கா? ஆனால் சில நேரத்தில் சிலருக்கு குழந்தை பேறு கிடைப்பதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், தடங்கல்கள், அதை நம்ம சமூகம் கையாளும் விதமெல்லாம் வேற ஒரு விவாதத்திற்கு உரியவை. ஆனால் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்பட்டு வருகின்றன. டெஸ்ட் டியூப் பேபி தொடங்கி IVFன்னு நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் கொஞ்சம் சர்ச்சையாகிறது என்னமோ வாடகை தாய் முறைதான். மாற்று கருத்துகள்ன்றதை தாண்டி அதை செயல்படுத்துகிற விதத்தில் நிறையவே பிரச்சனைகள் மற்றும் சிக்கல்கள், குழப்பங்கள். அதை முறைப்படுத்த தான் வாடகை தாய் ஒழுங்குமுறை விதிகளை மத்திய அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு அமல்படுத்தியது. அதில் இப்போ செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் சமூக ரீதியாக கூடுதல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இதோட பின்னணி என்ன, புதிய திருத்தம் சொல்வது என்ன என்பதையெல்லாம் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். தம்பதிகள், மருத்துவர்கள், வாடகை தாய் உள்ளிட்டோர் பின்பற்ற வேண்டிய விதிகள்ன்றதெல்லாம் தாண்டி இந்த வாடகை தாய் ஒழுங்குமுறை விதி சொல்லக்கூடிய பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, வாடகை தாய் பெண்ணின் கருவறையில அந்த தம்பதிகள் அந்த ஆணின், அதாவது தந்தையுடைய உயிரணுவையோ அல்லது தாயின் கருமுட்டையையோ கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும் என்றதுதான். இதுலயும் சில சிக்கல்கள், குழப்பங்கள் நீடித்து வந்தன. அதை மேலும் மோசமாக்குற விதமா அமைந்தது கடந்த 2023ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு திருத்தம். வாடகை தாய் ஒழுங்குமுறை திருத்தம் 2023 படி உயிரணு, கருமுட்டை ரெண்டுமே நன்கொடையாளர்களிடமிருந்து பெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. சில தவறான சம்பவங்களை தவிர்ப்பதற்காக இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் முன்வச்சு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டன. கணவனோ மனைவியோ இல்லை 2 பேருக்குமே பிள்ளை பேரில் சிரமம் இருந்தால் இந்த தடையானது அவங்களை பெரிய அளவில் பாதிக்கும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட நிலையில தான் இப்போ இந்த புதிய திருத்தமானது செய்யப்பட்டிருக்கு. இதன்படி கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நன்கொடையாளர் கட்டுப்பாட்டு தடையானது நீக்கப்பட்டிருக்கு. நன்கொடையாளர் உயிரணுவோடோ இல்ல கருமுட்டையோட வாடகை தாய் முறையில குழந்தை பெற்றுக்கொள்ள இது விதிகளை சுலபமாக்கி இருக்கு. இந்த மாற்றத்தால பல்லாயிரக்கணக்கான குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் பலனடைவாங்கன்னு சொல்லப்படுது. ஆனாலும் இதுக்கு நிறைய விதிமுறைகளையும் கட்டாயமாக்கி இருக்கிறது மத்திய சுகாதாரத்துறை. அதாவது நன்கொடையாளருடைய உயிரணு அல்லது கருமுட்டை பெற சம்பந்தப்பட்ட கணவனோ அல்லது மனைவியோ தங்களுடைய உடல் நிலவரம் குறித்து மாவட்ட மருத்துவ வாரிய அதிகாரியிடம் கட்டாயம் சான்று பெற்றிருக்க வேண்டும். ஆனா இதுல கைம்பெண் மற்றும் விவாகரத்தான பெண்களுக்கு இந்த புதிய திருத்தம் பொருந்தாது என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதாவது வாடகை தாய் முறையை அவங்க பயன்படுத்தணும்னா அவங்களுடைய கருமுட்டையை தான் அவங்க பயன்படுத்தணும். இதை தாண்டி வாடகை தாய் முறையோட பிரதான கட்டுப்பாடுகள் தொடர இருக்கின்றன. அது என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது, பேசிக்கான விஷயம் பார்க்கும்போது, ஒரு பெண் ஒரு முறை தான் வாடகை தாய் ஆக முடியும். அந்த பெண்ணோட வயது 25 முதல் 35 வயது வரைக்குள்ளார தான் இருக்கணும். இன்னும் முக்கியமா இந்தியாவில் வணிக ரீதியான வாடகை தாய் முறைக்கு அனுமதி கிடையாது. சட்டத்துக்கு புறம்பா பல பெண்கள் இந்த விவகாரத்தில் ஏமாற்றப்பட்ட சம்பவங்கள் நாடெங்கும் நிறைய இடங்களில் நடந்திருக்கு. அதை தவிர்க்க தம்பதியோட நெருங்கிய உறவு முறையில் இருக்கக்கூடிய பெண் மட்டும்தான் வாடகை தாயாக அனுமதி அளிக்கப்படும். அதுலேயும் தன்பாலின ஈர்ப்பு கொண்ட தம்பதிகள்னா எந்த அனுமதியும் அவங்களுக்கு கிடையாது என்ற ஒரு நிலை இன்னொரு பக்கம் வேறு மாதிரியான விவாதங்களையும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கு. எது எப்படியோ சோஷியல் டேபுன்னு சொல்லப்படக்கூடிய நிறைய விஷயங்களை எல்லாம் தாண்டி மக்கட்பேருக்கு ஆசைப்படுற எல்லாருக்குமே அது சாத்தியப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் விருப்பமாக உள்ளது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.